இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற அந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட புதிய ஏற்பாட்டில் நற்சாட்சிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட இந்த கடைசி நாளில் நாம் தியானிக்கிறதான ஒரு நற்சாட்சி 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்திற்குள்ள நாம் வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்துதான ஒரு வசனம், எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்டதான ஒரு வசனம். இந்த வசனத்தை எழுதினது யார் என்று சொன்னால், இந்த யாரை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு விசேஷித்த வார்த்தை. ஏன் என்று சொன்னால், இதுவரைக்கும் நாம் பார்த்ததான நற்சாட்சிகள் எல்லாம் மற்றவர்கள் மூலமா மற்றவர்களுக்கு நற்சாட்சிகள். ஆனால் இந்த சாட்சியோ அப்படி அல்ல, தனக்குத்தானே நற்சாட்சி, தனக்குத்தானே ஏற்படுத்தப்படுகிறதான ஒரு நற்சாட்சி. அப்படி என்றால் என்ன? பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தனக்குத்தானே சாட்சி கொடுப்பதை கூட நாம் பார்க்கிறோம். இந்த சாட்சியானது ஒரு உயிருள்ள சாட்சி. எப்படிப்பட்டதான சாட்சி? நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லும்போது அவர் எப்படி சொல்லுகிறார்? உயிரோடு இருக்கும்போதே இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். உயிருள்ளவராய் இருக்கும்போதே நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்ததான ஒரு நிச்சயம் இந்த பவுலுக்கு இருந்தது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்தான ஒரு நிச்சயம் இந்த பவுலுக்கு இருந்ததின் நிமித்தமாக அவர் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லுகிறார். உயிரோடு இருக்கும்போதே சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இன்னைக்கு நம்மால் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை, இப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை நாம் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. இன்றைக்கு ஒருவேளை மரணம் என்னை சந்தித்தால் கூட நான் அந்த பரலோக ராஜ்யத்திலே அந்த ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவை நான் பார்ப்பேன் என்ற விசுவாசத்தோடு கூட நம்மால் சாட்சி சொல்ல முடியுமா? யோசித்து பார்க்கணும். அதுதான் உண்மையான ஜீவியமிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லை, இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிச்சயம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதற்கு பிற்பாடு நான் வாழப்போகிற வாழ்க்கையை நிச்சயம் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதற்கு பிற்பாடு ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு நான் எடுத்துக்கொண்டால் கூட நான் பரலோகத்துக்கு தான் போவேன் என்ற உறுதியோடு கூட பவுலை போல உறுதியா சாட்சி சொல்கிறதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானா உண்மையாக அதுதான் பிரகாசமிக்க வாழ்க்கை. ஒருவேளை இந்த உலகத்துல நீங்க இருக்கிற இடம் ஏதோ ஒரு மூலையில இருக்கலாம், ஒருவேளை நீங்க உங்க ஊரை யாருக்கும் தெரியாம இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு சின்ன இடத்துல நீங்க வாழ்ந்துருக்கலாம். ஆனா இந்த நிச்சயத்தோடு நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க தான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க தான் உலகத்திற்கு இந்த பெரிய மறைந்திருக்கிற பட்டணமாய் அல்லாமல் பிரகாசிக்கிற பட்டணமாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த விசுவாசமிக்க வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் பவுல் இந்த இடத்துல இந்த சாட்சி எழுதி வைத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. தனக்கு தானே ஒரு சாட்சி. இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த அடுத்த வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், இதன் முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசன சாட்சி. யோசித்து பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டார், கர்த்தருக்கேற்றபடி வாழ்ந்துட்டார். ஒருவேளை ஆண்டவருக்கு முன்னான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வந்த பிற்பாடு உள்ள வாழ்க்கை அது அதிலும் அதிகமான வித்தியாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. அதிகமான வித்தியாசம் உள்ள வாழ்க்கை என்றால் கர்த்தருக்கு ஏற்றபடியான வாழ்க்கையை, பிரியமான ஒரு வாழ்க்கை. இதன் மூலமாக தீர்க்க தரிசனமாக அவர் சாட்சி சொல்கிறார், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் பாத்திரவானா இருக்கிறேன், அந்த கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் பாக்கியவானா இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்கிறேன். இன்னைக்கு அதுதான், இதே விசுவாசமிக்க வார்த்தைகளை, இதே சாட்சி மிக்க வார்த்தைகளை நம்மால் சொல்ல முடியுமா? இதே விசுவாசமிக்க வார்த்தைகளை நம்மால் எடுத்துரைக்க முடியுமா? யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து வாழ நமக்கு ஒப்பு கொடுப்போம். உண்மையான வாழ்க்கை வாழ நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய பார்வையில நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்த்தப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய பார்வையில நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கப்பட்டதான வாழ்க்கையாய், பிரியமான வாழ்க்கையாய்
காணப்படும். அது இல்லாமல் இந்த உலகத்துல நாம் வாழும்போது ரொம்ப சுகபோகமாக, இல்லை இந்த உலகத்துல நாம் வாழும்போது ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதற்கு பிற்பாடுள்ளதான ஒரு வாழ்க்கையை, ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு நான் மரித்தால் எங்கே செல்வேன் என்கிறதான ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா நான் ஒரு சாட்சி மிக்க வாழ்க்கை வாழல. உலகத்துல சாட்சி இல்லை, மரித்த பிற்பாடு பூலோகத்திலையும் சாட்சி இல்லை, பரலோகத்திலையும் எனக்கு சாட்சி இல்லை. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் நம்மிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். உலகத்துல வாழும் போதும் சாட்சி மிக்கவர்களாய் வாழ வேண்டும். உலகத்தை விட்டு செல்ல பிறகும் நிச்சயமாக நான் வைத்து வந்ததான நான் சம்பாதித்தான பரலோகத்தின் பொக்கிஷங்களின் நிமித்தமாக நான் பரலோகத்திலே இருப்பேன் என்கிறதான ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்கு தான் பவுல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நமக்கு வைத்து கொண்டு போகிறார். இன்னைக்கு என்னென்ன சாட்சிகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி சொல்லுகிறார்கள், நம்மை குறித்து நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி சொல்லுகிறார்கள், நம்முடைய செயல்களை குறித்து, நம்முடைய எண்ணங்களை குறித்து, பிறருக்கு விரோதமாய் நாம் செயல்படுகிற செயல்பாடுகளை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி சொல்லுகிறார்கள், சற்று சீர்தூக்கி பார்ப்போமா? நம்மை நாமே ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி பார்ப்போமா? இந்த உண்மையாகவே என்னுடைய குறித்து நற்சாட்சி பெற்றவனா நான் இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதத்துல எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவர் நமக்கு அடையாளமாய் காட்டிருக்கிறார். அவர்கள் பிடித்ததான இடம் சின்ன இடம் தான், ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய பார்வையில பெரிய கனம் பெற்றவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், ஆண்டவரால் சாட்சி பெற்றவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நாமும் கூட அப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக நாமும் கூட சொல்ல முடியும், என் ஓட்டத்தை நான் முடித்த, நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற விசுவாசத்தோடு கூட நான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சுய சாட்சியை கொடுக்க தைரியம் முக்கியவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாமும் அதற்கேற்ற கிருபைகளை, அதற்கேற்ற கிரியைகளை நாம் நடப்பிப்போம். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த வாரம் முழுவதும் நாம் பார்த்த அனைத்து சாட்சிகளின் வாழ்க்கையும் நமக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும், நமக்கு நிச்சயமாக ஒரு பாடமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாட்களும் இந்த தியானத்தை எப்படியாகிலும் இந்த உலகத்திலும் சரி, உலகத்தை விட்டு சென்ற பிற்பாடும் நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட கேட்போம். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ முற்படுவோம். கர்த்ததாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பவுல் தனக்குத்தானே நற்சாட்சியா இருந்ததை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தோடு அவர் சொன்ன சாட்சிகள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் கூட எங்களுடைய வாழ்க்கையில சுவாமி அப்பா நாங்கள் நற்சாட்சிகளாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கிருபை எங்களோடு கூட ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த அன்பின் பாதத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றால் நாங்கள் எங்கே செல்வோம் என்கிறதால நிச்சயத்தோடு கூட நாங்கள் சாட்சி பகிர நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின்களாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை